தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சனிக்கிழமைகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை செய்து வருகிறார். குறிப்பாக ஆளும் திமுகவை அட்டாக் செய்து பேசி வருகிறார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட விஜய் மீனவர்கள் மற்றும் ஈழத் தமிழர்கள் நலன் குறித்து பேசினார். இது நாம் தமிழர் கட்சி சீமான் தரப்பை டென்ஷன் ஆக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சீமான் அது குறித்து தனது எதிர்ப்பையும் பதிவு செய்திருப்பதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிவந்தி ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அவருடைய திருவுருவ படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிவந்தி ஆதித்தனார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய சீமான், கலைமாமணி விருது பெற்றவர்கள் அனைவருமே திறமையானவர்கள், இந்த விருதுக்கு பொருத்தமானவர்கள், அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என கூறினார். பிறகு நடிகையிடம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறிய நிலையில் இது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த சீமான், நீங்களா ஒரு தீர்ப்பை எழுதக்கூடாது, வழக்கு வந்த பிறகு பேசுவோம், முன்னாடி நிற்பவன் யார் என்று பார்த்து பேச வேண்டும், புரணி பேசுவது கேவலம், தேவையில்லாத சமூக குப்பைகளை கிளறக்கூடாது, ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்க வேண்டும், இது போன்ற கேள்வி கேட்பதற்கு முதலில் வெட்கப்பட வேண்டும் என டென்ஷன் ஆனார். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உங்கள் மீது நடிகை கொடுத்த வழக்கில் 24ஆம் தேதிக்குள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் மீதான அந்த கைது தடை உத்தரவு நீக்கப்படும் சொல்லி நீங்களா ஒரு தீர்ப்பை எழுதக்கூடாது, புரியுதா? வழக்கு வந்த பிறகு பேசணும், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் முன்னாடி நிற்கிறவன் யாருன்னு பார்த்து பேசணும். புரணி பேசுறது, இந்த கேவலம் பேசுறது, சமூக குப்பைகளை கிளறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, புரியுதா? ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்கணும், பண்ணணும். அது அவங்க அப்படி இவங்கள சொன்னாங்களே, இவங்க அப்படி சொன்னால் புரணி பேசுகிறேன்னா வேறு இடத்துல உட்காந்து பேசணும், புரியுதா? இதெல்லாம் வச்சுக்கூடாது. சும்மா தேவையில்லாத ஒருத்தனை அது என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அசிங்கப்படுங்க, முதல்ல கேவலப்படுங்க. இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வைக்கப்படுங்க. நாம் தமிழர் கட்சியினரை தாவேகவினர் அதிகமாக விமர்சனம் செய்கிறார்கள், எதனால் என்ற கேள்விக்கு அதையெல்லாம் ரசித்து சிரித்துக் கொள்ள வேண்டும், விமர்சனத்தை தாங்க முடியாமலா இந்த இடத்தில் நிற்கிறோம், சிறு பிள்ளைகள் முதலில் பக்குவப்பட வேண்டும், கருத்தை கருத்தால் மோத தெரியவில்லை என சீமான் பதிலளித்தார். அதெல்லாம் ரசிச்சு சிரிச்சுக்கணும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, அது விமர்சனத்தை தாங்க முடியாம இந்த இடத்துக்கு நிக்கிறோம். இதெல்லாம் சின்ன பிள்ளைய பக்குவ பண்ணோம், அந்த கருத்தா மோத தெரியல. பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரி என விஜய் பேசுகிறார். அப்படி என்றால் திமுகவின் கொள்கையில் உடன்பாடா, பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளில் உங்களுக்கு உடன்பாடா? பாஜக கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்கள் கொள்கை நண்பனா என்ற கேள்வி வருகிறது. பாஜக கொள்கைக்கும் காங்கிரஸ் கொள்கைக்கும் ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்கள் என சீமான் ஆவேசமாக பேசினார். ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன்னு உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்களே என் தம்பி விஜய், நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி சொல்றாப்ல. அரசியலுக்கு, இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லுங்கன்னா நீங்க சொல்லணும். என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்க கேட்டா பதில் சொல்லணும். வாத்தியார் கேள்விக்கும் பதில் சொல்லாம என்ன சார் நீங்க என்னை போய் விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது. கேள்வி பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு பொதுத்தளத்தில் ஒரு கருத்தை வைக்கும்போது இப்படி கேள்விகள், மாற்று கருத்துக்கள் எழும். இப்போ நான் கேட்கறதுக்கு ஒன்றுன்னா நீங்கள் பதில் சொல்லுங்க. காங்கிரஸ், பிஜேபி உங்க கொள்கை எதிரிங்கிறீங்க, திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க. அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா, பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளை உங்களுக்கு உடன்பாடா? பிஜேபி கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீங்க ஆதரிச்சது ஏன்? பணம் செல்லாதுன்னதை ஆதரிச்சது ஏன்? அப்ப பிஜேபி உங்க கொள்கை எதிரினா 24 தேர்தலில் எதிர்த்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன்? எத்தனை கேள்வி இருக்கு. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? வருமா வராத இந்த கேள்வி? உங்களுக்கு வரல, எனக்கு வரும்ல. தம்பிகிட்ட கேட்கணும்னு தோணும். காங்கிரஸ் அப்போ கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரஸின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க. இது என்னை விமர்சிக்கிற தம்பி தங்கைகளுக்கும் சேர்த்து தான். ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க. இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன, பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன, காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன, இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை என்ன, காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை, பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை,
காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை, பிஜேபியின் வரி விதிப்பு. இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதுதான் நீட்டை கொண்டு வந்தது, இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை, பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான். கட்சிக்கு பேர் வெவ்வேற. திரும்ப திரும்ப சொல்றேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. அதே தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். உங்களுக்கு புரியுதா? சிக்கல் புரியுதா? அப்ப விளக்கணும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும். அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரின்னா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி? பிரச்சாரத்தில் பேசும்போது சாதி, மொழி, இனம் என பிரிக்கிறார்கள் என்று விஜய் பேசுகிறார். மொழி, இனம் என்று பேசும் பொழுதே அடிப்படை அரசியல் தெரியவில்லை என்று வந்துவிடுகிறது என்றார் சீமான். நீங்க வாட்டுக்கு மாநாட்டில் பேசும்போது சாதி, மதம், மொழி, இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. மொழி இனம்னு பிரிக்கிறாங்க போதே அடிப்படை அரசியலே தெரியலைன்னு வந்துடுது. ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில் தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியலை செய்யுது. அரசியலுங்கிற சொல்ல மொழியிலன்னா இல்லை. என்கிட்ட அரசியல், அவன்கிட்ட பாலிடிக்ஸ், அது மொழி தானே. மொழி இனம் என்று அரசியல்ல அப்படி பேசக்கூடாது. இப்போ திமுகவை ஒழிக்கணும், சரி ஒழிக்கணும். அதுக்கு என்ன சொல்றீங்க? குடும்ப ஆட்சிங்கிறீங்க. அப்படின்னா முதல்ல யாரை ஒழிக்கணும்? மன்னர் ஆட்சினா காங்கிரஸை தான் ஒழிக்கணும். இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இந்த தொடர்ச்சியா அரசியலை தொடங்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற பெருமக்களே காங்கிரஸ்காரங்க தான். புரியுது? அப்ப அதை ஏன் பேசல? விஜயை எதிர்த்து வலுவான கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். வரும் தேர்தலில் விஜயை எதிர்த்து போட்டியிடுவீர்களா என சீமானிடம் கேள்வி எழுப்பிய போது, சிறுபிள்ளைத்தனமாக பேசக்கூடாது. அவரை எதிர்ப்பதற்கா வேலை செய்து வருகிறேன். அண்ணன் தம்பியுடன் சண்டையை இழுத்து விடாதீர்கள். எங்களுக்குள் கருத்து முரண் இருக்கிறது, அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறோம். சார், விஜய் அவர்களை வலுவா நீங்க எதிர்த்து கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒருவேளை வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவீங்களா? சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு அவரை எதிர்த்து போட்டிடுறதுக்காக நான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அண்ணன் தம்பி சண்டை இழுத்து விடுறதுக்கே வரீங்களா? ஒரு கருத்து முரண் அவர் சரி பண்ணிக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்க, இதெல்லாம் சரி பண்ணிக்க. அண்ணன் கேட்கும்போது சரி, நாளைக்கு உன்னை எதிர்க்கணும்னு நிலை வந்ததுன்னா இந்த கேள்வியை எல்லாரும் வைப்பான்ல. இப்ப நான் அண்ணன் சட்டையை சரியா போடு, ஜிப்ப மாட்டேன், தலையை நல்லா வாரிக்கன்னு நான் சொல்றேன். அது உன் மேலுக்கு அக்கறை இல்லை. அவன் அடுத்தவன் அப்படி பேச மாட்டான்ல. புரியுதா? அதான் திரும்ப திரும்ப என் தம்பிகிட்ட சொல்றது, அடுத்த பேச்சு கேட்காத, அண்ணன் பேச்சை ஒரு தடவை கேளு. அவள் பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறலாம், தப்பா எழுதி கொடுக்குறா, அவருக்கு புரிய மாட்டுது, அவள் எதையாவது எழுதி விடுறான். அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது. அது கவனமா பண்ணது. தாய்ப்பாசமுள்ள தலைவனை இழந்து தவிக்கும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாகையில் விஜய் பேசிய கருத்திற்கு பதிலளித்த சீமான், கொடுக்கட்டும், என் தம்பி விஜய் திடீரென்று மீனவர்கள், ஈழத் தமிழர்கள் பற்றி பேசுவது மோடி தமிழில் திருக்குறள் சொல்வது போல உள்ளது என விஜயை விமர்சித்தார். கொடுக்கட்டும். என் தம்பி திடீர்னு மீனவர், இந்த எங்க ஈழத்தமிழர்களை, நம்ம ஈழத்தமிழர்லாம் பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்குது, திருக்குறள் சொல்ற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்குது. மோடி ஐயா சொல்றாருல, அகர முதலா அப்படி பேசுவார்லப்பா, சாதி இரண்டொழியா வேறில்ல, அவையார் பாட்டை பாடுறாருல, அந்த கதை தான். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.